வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி அசர்பைஜான்லேருந்து நைட்டு 1:30 மணிக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி நம்ம அடுத்த கண்ட்ரியான கஜகஸ்தான் கிளம்புறோம். கஜகஸ்தான் வந்து பக்கத்தில் தான் நம்ம இதுலேருந்து. இந்த ஊரில் பார்த்திங்கனாக்கா நிறையா ஒரு பெரிய சுற்றுலாத்தலம். அதில் பார்த்திங்கனாக்கா பனி நிறைய சீசன்லாம் இங்கே இருக்குது. உதாரணமாக வந்து நம்ம நவம்பர் மாதத்துல இருந்திங்கன்னா ஒரே பனியாக இருக்கும். அந்த மாதிரி இது பனி ரோடு ஃபுல்லாக ஒரே பனியாக தான் இருக்கும். நிறையா மலைகள், இந்த விஞ்சு நிறைய பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அதனால் இப்போ நம்ம கிளம்புற இங்கே வந்தோம். இங்கே வந்து மெயினாக பார்க்க வேண்டியது நம்ம என்னன்னாக்கா, நம்ம வழக்கம் போல் வந்து ஹாஸ்டல் பிடிச்சிக்கிறோம். அப்புறமெல்லாம் இங்கே உள்ள முக்கியமான இடங்கள்லாம் வந்து நம்ம ஒரு 5 நாள் பயணமாக தான் வந்திருக்குது. இந்த ஊர் காசு பேர் வந்து டாங்கே. இங்கே வந்து 5 டாங்கே வந்து நம்ம ஊர் ₹1 ரூபாய்க்கு வந்து 5 டாங்கே, அதுதான் கணக்கு. அதை வச்சுக்கிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொஞ்சோண்டு காசு மாத்திரம் மாற்றிக்கிங்க ஏர்போர்ட்டில். பாக்கி ஏன்னா வெளியில் வந்தீங்கன்னா நல்ல ரேட்டு கொடுக்குறாங்க. எப்போதுமே வழக்கம் போல் எப்போதும் எடுத்து வர மாதிரி டாலர் எடுத்து வந்துடுங்க. டாலர் தான் நமக்கு உலகத்தில் எங்கே போனாலும் மெயினாக டாலர் மாத்திரம் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அல்மாட்டி சிட்டி வந்தாச்சு. இங்கே வந்து யான்டெக்ஸ் ஷாப்பு. யான்டெக்ஸ் வந்து யான்டெக்ஸ் ஷாப்பு வந்து போக்குவரத்துக்கு எங்கே வர்றது போகிறது எல்லாரும் யான்டெக்ஸ் வருது. பனிமலை பாருமா, பனிமலை. சூப்பராக ஒரு சர்ச்சு இருக்காம்மா. எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜில்லு 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 ஜில்லு. கூகுள் மேப்புக்கு போல் வந்து 2GISன்னு இங்கே ஒரு இது இருக்குது, ஆப்பு 2GIS. அது போட்டாக்கா பக்காவாக தெரியும். ஆனால் என்ன ஒரு சிரமம்னாக்கா, அது வந்து நம்ம கசாக் மொழியில் வந்து நம்ம சொல்லி அது இங்கிலீஷில் சொன்னாக்கா வராது, கசாக் மொழியில் சொன்னால் தான் வரும். அதுக்கு டிரான்ஸ்லேட்டர் தேவை. அதனால் நம்ம அதை பார்த்துக்க வேண்டியது இருக்குது. நம்ம சிம் கார்டு நமக்கு நிறைய சிம் கார்டு கிடைக்கிது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எத்தனை நாள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இன்றைக்கி முதல் நாளாக வந்து நம்ம இந்த அசன்சன் கெத்தீட்ரல் அப்படின்ற ஒரு ரஷ்யன் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். இது வந்து இந்த சர்ச்சு வந்து இன்னொரு பேர் சென்ட் கோவ் அப்படின்னு கூட கத்தீட்ரல்னு கூட சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பார்க்கு, பான்ஃப்ளோ பார்க். இப்போ நம்ம நடந்து போய்ட்டுருக்க பார்க்கு பேர் வந்து பான்ஃப்ளோ பார்க். இது வந்து நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இது பக்கத்துலேயே தான் அந்த க்ரீன் பஸார், கோக் பஸார்னு கூட சொல்லுவாங்க, அந்த பெரிய மார்க்கெட்டும் அங்கே இருக்குது. இங்கே வந்து நிறைய நாங்கள் பாருங்க எவ்வளோ பெரிய ஏக்கர் சுற்றி வளர்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போயே கிட்டத்தட்ட 1887 வந்து ஒரு புயல் வந்துச்சான். அப்போ இந்த இதை கட்டலான்னு பார்த்தப்ப அது நிறையா இது வந்து அழிஞ்சு போயிடுச்சு. அப்போல்லாம் திருப்பி அதை கட்டி 1927 தான் இந்த சர்ச்சை திறந்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் முன்னாடி ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க. நிறையா பிள்ளைங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட அவங்க நல்லா மெடிக்கல் வந்து ஃபேமஸ் இங்கே கஜகஸ்தானில். அதான் நம்ம மக்களும் சரி, தமிழ் மக்களும் 2-3 பேர் பார்த்தேன். பாக்கி பேர் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து மெடிக்கல் படிக்கிறாங்க. அதுதான் இந்த சர்ச் அசோம்சன் கேத்தீட்ரல். 1927 1887 கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஒரு புயல் வந்து நிறைய இதை காலி பண்ணிடுச்சான் இடத்த. 1927 அதை ரெனிவேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு 5 டூம் இருக்கும் சுற்றிலாம். 5 டூம். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் என்னன்னாக்கா, இது ஃபுல்லாகவே எல்லாம் மரத்தால் செஞ்சது.
ஆணி அடிக்காமல், அதான் மெயின். மரத்தாலே செஞ்சது. அப்படி வேலைப்பாடு எப்படி இருக்கு பாருங்கள். மரத்தாலே செஞ்சது. மெயின் வந்து இது 56 மீட்டர் உயரம். 2வது டாலஸ்ட்டு மரத்தால் செஞ்ச உயரம் வந்து வேர்ல்டு வந்து 2வது டாலஸ்ட்டு கேத்தீட்ரல்னு சொல்கிறாங்க. இது பொழுதுபோக்குக்கு எல்லாம் குதிரை சவாரி அதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் நேரத்தையே உள்ளார வந்து கிளம்பிக்க. உள்ளார வந்து வீடியோ சில சமயம் சில பேர் தெரியாமல் எடுக்கிறாங்க. நம்ம உள்ளே போனப்போ செக்யூரிட்டி உள்ளார எடுக்க விடாங்க ஆனாங்க. அதில் தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் காட்டியிருப்பேன். உள்ளே வந்து கோல்டு பிளேட்டடில் நிறைய சீடர்கள் அது மாதிரி ஒரு ஓவியமாக இருக்குது. அது எல்லாம் கோல்டன் பிளேட்டடில் இருக்குது. அது ஃபோட்டோ தான் எடுக்க முடியுது. உள்ளார கோயிலுக்குள்ளார வீடியோ எடுக்க முடியல. வெளியில் வந்தாக்கா இந்த மாதிரி நல்ல பெரிய கிரவுண்டு, நல்லா பொழுதுபோக்குக்கு நல்லா சிறப்பான இடம். அது பக்கத்துலேயே வந்தீங்கன்னா இந்த க்ரீன் பஸார், கோக் பஸார்னு சொன்னோம். இங்கே எல்லா உலர் பழங்கள், நம்ம வழக்கமான அசர்பைஜானில் உள்ள உஸ்பெஸ்கிஸ்தானில் உள்ள மாதிரி குதிரைக்கறி எல்லாம் இங்கே இல்லாத ஜாமானே கிடையாது. எல்லா ஜாமானும் அப்புறம் பழங்கள், சர்பத்து, ஃப்ரூட்ஸு. நாங்கள் பெரும்பாலும் இங்கே தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் இங்கே நிறைய விற்கிது. நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 300, 250, 400 அந்த மாதிரி இருக்குது. இல்லை வால்நட்ஸு, ஆப்ரிக்காட்டு எல்லாம் இது நம்ம ஊர்லேயே கிடைக்கிது. இப்போ இருந்தாலும் இங்கே கொஞ்சம் சீப்பு மாதிரி தெரியுது. அதெல்லாம் வாங்கிக்கலாம். பழங்கள் இங்கே கிடைக்காத பழங்களே கிடையாது. ஜூஸஸ்ஸு, மசாலா பொருட்கள். சைனீஸு இங்கேயும் வந்துட்டான். சைனீஸ்காரன் வந்து எல்லாம் அவங்க நாட்டு மசாலா எல்லாம் கொண்டு இறக்கி வச்சுருக்காங்க. பரபரப்பாக கிளம்புற 9 மணிக்கு ஆரம்பிக்குது, நைட்டு வரைக்கும் இருக்குது. சந்தை இருக்குது இங்கே. உள்ளது வெளியிலேயும் நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. அதில் நம்ம இதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம இது மெமரிஸ்க்கு உள்ள அந்த இது சின்னங்கள்லாம் இருக்குது. வெளியில் நிறைய விற்கிறான். இந்த பெரிய பில்டிங்கு, ஒரு பக்கம் பழங்கள், ஒரு பக்கம் காய்கறிகள், ஒரு பக்கம் மீட் ஸ்டால், சிக்கன், மட்டன் அந்த மாதிரி உள்ளது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் இங்கே பெரும்பாலும் வந்து கசாக் பேசுகிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ரஷ்யா தெரிஞ்சிருக்கு, ரஷ்யன் மொழி. ஏன்னா இது ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சது தானே, அதனால் ரஷ்ய மொழி தெரிஞ்சிருக்கு. இங்கிலீஷ் ஓரளவு எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. இது போட்டாங்க. அதெல்லாம் வந்து நம்ம அல்மாட்டி வந்தாக்கா இந்த க்ரீன் பஸார் பார்க்க வேண்டிய ஒரு இடம். அது இங்கே எல்லா பஸ்ஸுக்கு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க க்ரீன் பஸார் போடுவாங்க. இல்லை நம்ம ஹாஸ்டல்லேருந்து வந்து இது வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்துடலாம். அப்படியே நடந்து வந்ததுன்னா நமக்கு தான் ஊர் பூசாச்சே, அப்படியே பார்த்துட்டு வந்தாவே போகும். மாதுளம்பழம் ஜூஸு அப்படியே நடந்து வந்து பார்த்துக்கலாம். ஸ்வீட் ஸ்டால். வணக்கம் நண்பர்களே. இதை நம்ம தங்கியிருந்த மெயினான இடம். யூனிவர்சிட்டி எது கேட்டாலும் சொல்லுவாங்க. இடம் வந்தீங்கன்னா ஹாஸ்டல் 64. ஹாஸ்டல் 64 எல்லா ஹாஸ்டலு ஒரு நாளைக்கு 800 ரூபா தான்.
நல்ல வசதியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார் எடுத்துகிட்டு வந்தால் கார் படிக்கணும். நம்ம வாடகை கார் தான் எடுக்க போகிறோம். Star 64. Body தான் Star 64. Office. Office. புக் பண்ணிக்கலாம். எல்லாம் ரிசப்ஷன் இருப்பாங்க. மாடியிலேயே ரூம் இருக்குது. நமக்கு கொடுத்தது அந்த பக்கம் ரூமு. ரொம்பவும் மாடியில் நாலு பேர் தங்கலாம். இப்போ தங்கின்ற இடம் தான். கீழ் பெட்டு மேலே ஏன் வரலாம். ரிவ்யூ ஃபுல்லாக இல்லை, சூப்பராக தெரியும். சரி, நான் சொன்னேன் வாஷிங் மிஷின் இருக்குது. டாய்லெட், பாத்ரூம். ஆனால் எனக்கு சீசன் தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். நம்ம வந்து மெயினாக வந்து ஜூலை டு ஆகஸ்ட் வந்தீங்கன்னாக்கா வெயில், செப்டம்பர் டு அக்டோபர் வந்தால் மீடியமாக இருக்கும். நவம்பர் டு மார்ச் தான் குளிர்காலம், 20 டிகிரி சென்டிகிரேடு வரைக்கும் போவோம். அப்போ நல்லா பனியாக இருக்கும். வெளியே ரோடு ஃபுல்லாக எல்லாம் ஒரே பனி. இன்னும் பின்னாடி இடங்கள்லாம் காட்டுறேன் பாருங்க. அதான் பனிக்காலத்தில் வந்து அப்படி இருக்கணும். அதனால தான் நிறைய பேர் இங்கே இதுலேருந்து ஷார்ஜா துபாயிலேருந்து வருதுனாக்கா ஈஸி விசா. நமக்கு விசா ஃப்ரீ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 14 நாள் ஃப்ரீ. 14 நாள் பார்க்க வேண்டிய ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் பார்க்கலாம். ஆக்சுவலாக அது அல்மாட்டியில் பக்கத்தில் தான் நிறைய இடங்கள், பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதோட இது பார்த்தோன்னா தலைநகர் பார்த்திங்கன்னா ஆஸ்தானான்னு. அது கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆனால் பெரும்பாலும் எல்லா டூரிஸ்ட் வரவங்களாம் எல்லாம் அல்மாட்டி வந்துட்டு அல்மாட்டியை பார்த்துட்டு போயிடுறாங்க.